பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வருகிற வாரம் நம்ம பாஸ்டர் வருவாங்க. அவங்க என்ன ஒரே ஆராதனை ஏன் வச்சுருக்கோம்னா 2 ஆராதனையில் ரொம்ப அதிகமாக பேசக்கூடாதுன்னு சொன்னதுனால வருகிற வாரம் மட்டும் ஒரே ஆராதனை இருக்கும். பாஸ்டர் வருவாங்க. பிரைஸ் தி லார்ட். வருவாங்க. ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் அந்த கண் ஆப்ரேஷத்திலே கர்த்தர் கூட இருந்து நேர்த்தியாய் செய்து முடிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த வருகிற எங்களுக்கு 25ஆம் தேதி 37 வருடங்களை முடித்து 38வது வருடத்துக்குள்ளே இந்த திருமண நாளை கடந்து செல்ல கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை நம்ம இப்போ வரங்க சில வருஷங்களாக இதை நம்ம ஒரு பாரத்தோடு நம்ம கொடுக்குறோம். எத்தனை பேர் இதை வாங்கி அந்த வாக்குத்தத்தம் உள்ளே முதல்ல இது கார்டிலே ஒவ்வொருவருக்கும் அந்த வாக்குத்தத்த வசனத்தை போட்டோம். இப்போ பொதுவாக என்ன வசனம்னா, உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவார். என்னாகும் 6ஆம் அதிகாரம் 24வது வசனம். அது எல்லாருக்குமே அந்த வசனம் இருக்கும், காக்க. ஆனால் ஒவ்வொருவருக்கும் அதுக்குள்ளே அந்த கவருக்குள்ளே தனிப்பட்ட வாக்குத்தத்தம் இருக்குதா பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. எனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், எங்களுக்கு கர்த்தர் உன்னை வலப்பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். இத்தனை வருடங்களாக நிழலாக இருந்தார், இனியும் நிழலாக இருப்பார். அல்லேலூயா. இப்படி வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்தரித்து கொள்ள வேண்டும். வாங்கிறது அல்ல, வாங்கி இங்கே நான் வாக்குத்தத்தங்களையெல்லாம் நான் வைத்து ஜெபிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவர் இந்த ஆண்டு எங்களுக்கு, இந்த ஆண்டிலே எங்களுக்கு நிழலாக இருந்து எங்களை நடத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ தேவன் நல்லவர். பாருங்கள், இந்த அந்த வார்த்தைகளையெல்லாம் பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நிச்சயமாகவே இந்த நாள் வரையிலும் தேவன் உங்களுக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தனது தயவை பாராட்டி வைத்துள்ளார். தயவு தந்தாரா தல்லையா? அல்லேலூயா. இப்புத்தாண்டிலே அவரது நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து வந்து நீடித்த சுகவாழ்வையும் மெய் சமாதானத்தையும் தேவன் கட்டளையிடுவாராக. நம் கர்த்தர் தாமே நமது மகிமையின் நித்திய ஆசீர்வாதங்களால் உங்களை நிறைத்து இவ்வருடம் முழுவதும் மகிழ்ந்து கலிகூற பண்ணுவாராக. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இதை நீங்கள் படித்து அதை சுதந்தரித்து கொள்ளணும். ஆண்டவரே, இதன் பிரகாரம் ஆண்டவரே ஊழியக்காரங்க சபையில் நம்ம கொடுக்கிறது என்னன்னா, ஆசீர்வாதம் பண்ணி ஜெபித்து ஆசீர்வதித்து கொடுக்குறாங்க. இதை நாம் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறதுக்கு பாத்திரராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் நம்முடைய தேவன். ஆமென். அல்லேலூயா. இப்போ இந்த வாக்குத்தத்தம் எங்களுக்கு கர்த்தர் இந்த திருமண நாளிலே நிழலாக இருந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களை காத்து நடத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த கண் ஆப்ரேஷத்தில் கூட இருந்தார். இப்போ மருந்து ஒரு 2 ஹவருக்கு ஒரு தடவை ஊற்றி கொண்டு இருக்கிறோம். இப்போ புதன்கிழமை மறுபடியும் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஜெபித்து கொள்ளுங்கள். ஜெபித்த ஒவ்வொருவருக்காகவும் கொடுத்த கரங்களுக்காகவும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். அதுதான் ஜபந்தான் நம்மளை தாங்குகிறது. அல்லேலூயா. ஜபம் இல்லைன்னா ஜெயம் இல்லை. அல்லேலூயா. இப்போ ஜெபிக்க தான் கிருபைகள் பெருகும். அல்லேலூயா. அப்போ தேவன் நம்மோடு இருந்து நடத்துவார். ஆமென். இப்போ இந்த நாள் ஆண்டவரே தகப்பனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பரிசுத்தம் இல்லை எங்கள் நல்ல தெய்வமே, இந்த நாள் அடியாரை உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறேன் கர்த்தாவே. அடியாரை மறைத்து கர்த்தர் வெளிப்படும்படியாக ஆண்டவரே தேவன் வெளிப்படணும் ஐயா. நீங்கள் வெளிப்படும் பொழுது ஆண்டவரே சபையார் யாவருக்கும் கர்த்தாவே இந்த நாளில் இந்த வார்த்தை கடந்து சென்று கர்த்தாவே இந்த வார்த்தையின்படி நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக, ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே இந்த வார்த்தையை நாங்கள் அசைபோடும்படியாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து தேவன் வழி நடத்தும்படியாக உங்க கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன் கர்த்தாவே. தேவன் பொறுப்பெடுத்து பேசுகிறது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் சொன்ன வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் பேசுங்க. ஆண்டவரே உங்க கரத்தில் தருகிறோம், பொறுப்பெடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவிலே ஏறப்பெற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 அல்லேலூயா. இந்த நாளிலே தலைப்பு இயேசு வருகிறார்.
அநேகர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, அந்த கிறிஸ்தவர்களுக்கு என்ன இல்லை, ஒரு வேலையே இல்லை. இயேசு வருகிறார் வருகிறார் வருகிறார்னு சொல்லி கொண்டு தான் இருக்காங்க. நான் கேட்குற நாளெல்லாம் சொல்லி கொண்டு தான் இருக்காங்க. இன்னும் இயேசு வரலை. அதற்கான வார்த்தைகளை நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இயேசு எப்படி வரப்போகிறார் என்ற தலைப்பை நாம் பார்க்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைய வார்த்தைகள் இன்னும் வாசித்த அந்த வசனத்தை யோவான் 14வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிக்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ளுங்கள். நான் போய் பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படிப்பட்ட நம்ம அன்புள்ள தேவன் சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தனம் பண்ணின பின்பு, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், தேவன் நான் நான் இருக்கிற இடத்திலே, அல்லேலூயா, எப்படி ஒரு நம்ம அன்புள்ள தேவன் சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு. அல்லேலூயா. அப்போ நமக்காக ஒரு ஸ்தலத்தை அவருடைய நம்மை ரட்சித்து அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அதோடு நம்மை விட்டுவிடவில்லை. அல்லேலூயா. இந்த பூமியிலே நம் வாழ்கிற நாட்கள், ஆனால் ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டு, நித்தியமான வாழ்க்கை பரலோகத்திலே. அல்லேலூயா. அப்போ அந்த நித்தியமான வாழ்க்கைக்கு கர்த்தர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆயத்தம் பண்ணின பின்பு அவர் இருக்கிற இடத்திலே என்ன செய்வாரா, நம்மை கூட்டி செல்ல போகிறார். எப்படிப்பட்ட அன்புள்ள தெய்வம் பார்த்தீங்களா? அப்போ அந்த அன்பு அவர் இருக்கிற இடத்திலே நான் போய் இருக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த வசனங்களை நீங்கள் என்ன பண்ணணுன்னா நல்லா தியானிக்க. ஆண்டவரே, நீர் வரும்பொழுது நான் ஒரு நாளும் கைவிடப்பட்டக்கூடாது. அல்லேலூயா. நான் மறுரூபமாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அதே அதிகாரத்தில் அந்த 28வது வசனத்தை வாசிங்க. 28வது வசனம் பாருங்க. போவேன் என்றும் திரும்பி நான் உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை எல்லாரும் கேட்டிருக்கிறீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாய் இருந்தால் பிதாவினிடத்துக்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். அல்லேலூயா. என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வசனத்தை நல்லா நான் போவேன் என்று திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்று நான் உங்களுடனே சொன்னதை கேட்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. கர்த்தர் மறுபடி நம்மை வந்து அழைத்து செல்ல இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் வந்து என்னை அழைத்து செல்ல இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நமக்கு இந்த பூமி நிரந்தரம் அல்லங்க. அல்லேலூயா. இந்த பூமி நமக்கு நிரந்தரம் அல்ல. நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, நித்தியமான ஒரு வாழ்க்கை. அதுதான் பரலோகம். அவர் இருக்கிற இடத்திலே, இயேசு இருக்கிற இடத்திலே நாமும் போய் இருக்க போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த பாருங்க, இந்த வார்த்தைகளை நீங்க விசுவாசிக்கணும். ஆண்டவர் வருவார், நிச்சயமாக வருவார். பாருங்க, அவர் பிதாவினிடத்திலே பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். ஆண்டவரே, இன்னும் பாருங்க, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவருடைய விருப்பம். அல்லேலூயா. இருதயங்களை கடினப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இருதயங்களை கடினப்படுத்தி கொண்டு இன்னொன்று, பாரம்பரியத்தை விட்டு வெளியே வர முடியாமல் சிலர் இருக்கிறாங்க. சிலர் கூட்டம், ஒரு கூட்டம் கடினமான இருதயம்
இயேசுவுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கு. சில கூட்டம் பாரம்பரியத்தை விட்டு நான் வரமாட்டேன் என்று சில கூட்டம் மனிதர்களுக்கு பயந்து கொண்டு தேவ சமூகத்துக்கு வர முடியாமல் இருக்கிறார்கள். நம்ம தேவ சமூகத்துக்கு போனால், ஆண்டவரை தேடினா அவங்க நம்ம என்ன சொல்லுவாங்களோ இவங்கன்னு சொல்லுவாங்க. பாருங்க, ஒரு வசனத்தை மறக்கவே கூடாது. மனிதர்களுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்குமாம். அல்லேலூயா. இப்போ மனுஷர்களை பார்த்து நம்ம பயப்படக்கூடாதுங்க. அல்லேலூயா. நாம் நம்முடைய ஆத்துமா கர்த்தரிடத்துக்கு போக வேண்டுமானால் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படாமல் அங்கே இடமே இல்லை. அல்லேலூயா. அவர் சிந்தின இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ நம்மை அழைத்து செல்ல இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ முதலாவது நாம் என்ன, அவர் இருக்கிற இடத்திலே நாம் போய் இருக்க போகிறோம் என்ற நம்பிக்கை எனக்கும் உங்களுக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த நம்பிக்கைக்குள்ளே கர்த்தர் என்னை ரட்சித்த தேவன், நான் அவரோடு கூட இருப்பேன் என்று நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசிங்கள். நிலையான பாருங்க, நீங்கள் இதுதான் அந்த வசனத்தை மறக்கக்கூடாது. நீங்கள் நிலையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் எப்படி இருக்கணுமா? நாம் எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருந்தால் தான். ஆயத்தம் இல்லைன்னா அங்கே ஆண்டோடைய வருகையிலே நாம் செல்ல முடியாது. மணவாளன் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நம் மணவாட்டிக்குரிய தகுதி இல்லைன்னா அவர் ஒரு நாளும் நம்மோட மறுரூபமாக்கப்பட முடியாது. அல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். வாசி நீங்கள் நம்ம நினைத்தே பார்க்க மாட்டாங்க. நம்ம எப்போ அவர் வருவார் என்று நமக்கு தெரியாது. அல்லேலூயா. பிதாவை தவிர இயேசுவுக்கு கூட தெரியாது. அல்லேலூயா. அவர் எப்போ வருவார்? இப்போ நீங்கள் இப்போ உங்கள் வீட்டுக்கு திருடன் வருகிறான் என்று சொல்லிட்டு வருவானா? இன்னைக்கு வரப்போகிறான்னா தூங்குவீங்களா? இன்னைக்கு நைட்டு உங்கள் வீட்டுக்கு 11 மணிக்கு 12 மணிக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வந்து திருட போகிறேன் அப்படின்னு சொன்னால் தூங்குவீங்களா? தூங்க மாட்டீங்களா? தூங்க மாட்டீங்கள்ல. இப்போ அவன் திருடன் வாரன் 12 மணிக்கு சொல்லிட்டானே, எப்போ வருவான் எல்லாவற்றையும் கதவெல்லாம் பூட்டி என்ன பண்ணுவீங்க? அப்படி விழித்து கொண்டு இருப்பீங்க. அல்லேலூயா. அதே போல தான் திருடன் வருவதை போல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போ வருவார் என்று தெரியாது. அல்லேலூயா. அதனால் விழித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் விழித்திருக்க வேண்டும். எதில் விழித்திருக்கணும்? ஜெபத்தில் நாம் விழித்திருக்கணும். அல்லேலூயா. விழித்திருக்கனா சும்மா உட்கார்ந்து ஒருத்தர் குறை பேசிக்கொண்டு அல்ல, விழித்து தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அதில் அந்த மத்தேயு 44 வாசிங்க இல்லையா? அதில் 30-31 வாசிங்க. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில், எங்கே? வானத்திலே காணப்படுமா அவர் வருகிற அடையாளம்? மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மீது வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும், எல்லா கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். நல்லா இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, எவரால்? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை கொண்டு மறுமுனை மட்டும், அல்லேலூயா, 4 திசைகளில் இருந்தும் கர்த்தருடைய பிள்ளைகளை கூட்டி
கூட்டி சேர்ப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இப்போ இந்த வசனங்களை நல்லா நீங்கள் கவனிக்கணும். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு, எக்கால சத்தத்தோடு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வானத்திலே வருவார். அல்லேலூயா. அப்பொழுது நம்ம இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் 4 திசைகளிலும் இருந்து அவர் கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா. கூட்டி சேர்க்கும் பொழுதுதான் இந்த சொன்னாங்க பார்த்தீங்களா, இயேசு வர்றார் வர்றார் வர்றாருன்னு சொல்லிக்கிட்டே கடினப்படுத்திட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அப்பொழுதுதான் தெரியும் அவங்களுக்கு கிறிஸ்தவர்கள் சொன்னது உண்மை. அல்லேலூயா. இயேசு வருகிறார் என்று சொன்னார், வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளை எல்லாம் கூட்டி சேர்ப்பார். அதற்கு பிறகு அந்தி கிறிஸ்து இறங்குவான். அல்லேலூயா. நமக்கு அந்தி கிறிஸ்து ஆட்சி. அதுதான் அடிக்கடி நான் உங்கள்கிட்ட சொல்கிறது உண்டு. இங்கே சேர்த்து வைங்க உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண தேவை எல்லாம் அவர் வருகிற வரை நம்முடைய இப்போ சாப்பாட்டுக்கு பிள்ளைகளுக்கு எல்லா காரியங்களையும் சேர்த்து வைங்க. ஆனால் இந்த ஆத்துமா எங்கே போகுது, எங்கே போகணும், அதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தன்னை தந்த தேவனிடத்தில் இந்த ஆத்துமா போக வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவருடைய வருகை முந்துமா, அவனுடைய மரணம் முந்து மரித்தாலும் இந்த ஆத்துமா எங்கே போகணும்? கர்த்தரிடத்தில் போக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வேத வசனத்தின் பிரகாரம் அவர் 4 முனைகளிலும் கூட்டி சேர்க்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நாம் ஆயத்தமாய் சபையார் இருக்க வேண்டும். நம்முடைய சபைக்கு வருகிறது பெருசல்ல, ஆராதிக்கிறது பெருசல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறது பெருசல்ல, அதன்படி நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர், நீங்கள் காலையில் அதிகாலையில் எழுந்த உடனே நீங்கள் இரவில் ஜெபிக்கிறீங்களா, அதிகாலையில் ஜெபிக்கிறீங்களா, தனிச்சபத்தில் ஜெபிக்கிறீங்களா, அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரியும். அல்லேலூயா. தனிப்பட்ட ஜெபம் தேவை, குடும்ப ஜெபம் தேவை. அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, அதிகாலையில் எழுந்திருக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. என்னுடைய வாயின் பேச்சு கூட உமக்கு பிரியமானபடி நான் பேச வேண்டும். அல்லேலூயா. நான் யாரையும் ஆண்டவரை குற்றப்படுத்தக்கூடாது, ஒருவரை நான் குறை கூறக்கூடாது. நான் வேதத்தை வாசிக்க, என்னுடைய வேலையை செய்யவும், அதன்படி இந்த நாள் முழுவதும் நடக்க என்னுடைய ஆவி ஆத்மாவை உங்கள் கரத்தில் தருகிறேன் என்று அதிகாலையில் அவர் கரத்தில் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. தேவனுடைய பாருங்க, மத்தேயு சுவிசேஷத்தில் வாசித்தோம். இப்போ 24வது அதிகாரத்தில் இந்த 44 வாசித்தோம், 30-31 வாசித்தோம். மார்க்கு 13வது அதிகாரம் 26-27 வாசிங்க. அப்பொழுது மனுஷகுமாரன், பாருங்க, இந்த ஆண்டோடைய வருகையை குறித்து தான் நான் சொல்ல. இயேசு வருகிறார் என்று அநேக கூட்டங்கள் சொல்லி நம்மை கிண்டல் பண்ணி கொண்டு, கேலி பண்ணி கொண்டு, நம்மளை பார்க்கும்போது நக்கல் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இந்த வார்த்தை சொல்லுகிறது, இந்த வார்த்தையின்படி ஒரு நாள் ஆண்டவர் வருவார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையின்படி ஒரு நாள் வருவார், வந்து நம்மளை கூட்டி செல்லுவார். அல்லேலூயா. வாசிங்க. மகிமையோடு எப்படி வருவாரா? மகிமையோடும் மேகங்களின் மேல் வருகிற காண்பார்கள். தம்முடைய தூதரை அனுப்பி 27 வரை வாசிப்பா. நல்லா இங்க கவனிக்கணும். தாம் தெரிந்து கொண்டவர்களை, அவரால் இயேசுவால் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடமுனை, இதே வசனத்தை பாருங்க உறுதிப்படுத்துகிறார். பாருங்க, உள்ள 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா. கூட்டி சேர்க்கிற தேவன். அதே லூக்கா 21ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 21:27. அப்பொழுது மனுஷகுமாரன். இந்த வசனங்களை எல்லாம் நீங்க மறக்கவே கூடாது. உங்களுக்கு சொல்லுகிறாங்களா? சொல்லுங்க. என் ஆண்டவராகிய வேத வசனம் சொல்லுகிறது. இந்த வசனங்களை எடுத்து கொடுங்க அவங்களுக்கு.
என் ஆண்டவர் ஒரு நாள் வருவார், நாங்கள் பறந்து மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. இதை கேட்கும் பொழுது சொல்லுங்க இந்த வார்த்தைகளை. என் அப்பாவுடைய வார்த்தை, பரிசுத்தவான்களை கொண்டு எழுதின வார்த்தை, அவர் சொல்லிய வார்த்தை ஒரு நாளும் அழியாது. அல்லேலூயா. வாசிப்பா. ஆமென், ஆமென், ஆமென். வருகிறதை காண்பார்கள். அல்லேலூயா. அவர் மேகத்தின் மேல் வருகிறதை நாம் ஒரு நாள் காணும்போம். அல்ல நீங்கள் சொல்லணும், என் ஆண்டவர் வருகிறதை நான் ஒரு நாள் காண்பேன், மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு நான் இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவர் வருகிறது உண்மை, நம்மை அழைத்து செல்லுகிறது உண்மை. உறுதியாய் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நான் வருவேன், எப்போ வருவார் என்ற அது நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் வருவார், அதை நாம் நிச்சயத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் வந்து நம்மை கூட்டி செல்லுவார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை, அது மாறாத வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 17ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. 26-32 முடிய, 26லேருந்து 32 முடி. 17ஆவது அதிகாரம் 26லேருந்து 32 வரை நிறுத்தி வாசிங்க. யோவானின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரனின் நாட்களிலும் நடக்கும். நோவா பாருங்க, நோவாவின் காலத்தில் நடந்தது போல இனி நடக்கும் அவர் வரும் பொழுது. அல்லேலூயா. நோவா பேழைக்குள் பிரவேசித்த போது புசித்து குடித்தார்கள். அல்லேலூயா. எல்லாரும் அப்ப நோவாவின் காலத்திலே அதை நினைக்க வேண்டும் நாம. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அந்த பேழையை, நோவாவை அந்த பேழையை கட்டு சொல்லி, நீ இந்த விதமாக எல்லாவற்றையும் நோவாவுக்கு சொல்லி, நோவாவுடைய பிள்ளைகள் எல்லாம் அதை கட்டி அவர் உள்ளே போய் வரை கர்த்தர் பாருங்க. நோவாவா கதவை அடைச்சார்? நோவா கதவை அடைச்சாரா? இல்லைங்க, ஆண்டவரே அந்த பேழையில் கதவை பூட்டினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் தெரியுமா ஆண்டவர் பூட்டினார்? சொல்லுங்க, ஏன் பூட்டினார்? நோவா பூட்டி இருந்தா அந்த ஜனங்கள் கதறுவதை பார்த்து திறந்திருப்பார் இறக்கப்பட்டு. ஏன்னா ஆண்டவர் அநேக நோவாவை கொண்டு சொன்னார் மனம் திரும்புங்க. இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருந்தாங்க. அல்லேலூயா. இப்படித்தான் இப்போ ஜனங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. நம்ம இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது இப்போ ட்ராக்ஸ் கொடுக்குறோம். சிலர்லாம் பாருங்கள், ஒன்று நமக்கு நேரையே கிழிச்சு போடுவாங்க, ஒன்று நமக்கு நேரையே என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. யாரும் கோபப்படக்கூடாது. அவங்கள நம்ம இப்படி பண்ணுகிறீர்கள். நம்முடைய வேலை சுவிசேஷத்தை சொல்லுகிற வேலை. அல்லேலூயா. அவர்கள் கேட்கிறார்களோ கேட்கலையோ, காதுள்ளவன் கேட்க கடவான். அல்லேலூயா. நீங்கள் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் வாசிச்சிங்கன்னா, காதுள்ளவன் கேட்க கடவான், காதுள்ளவன் கேட்க கடவான். இங்கேயும் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், காது இருக்கிறவங்க கேட்டு. போன வாரம் கூட பாஸ்டர் சொன்னாங்க, 2 காது நமக்கு இல்லையா? இருக்குதா? 2 காது இருக்குது. 2 காதுலையும் கேட்குறோமா? ஒரு காது இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போகிறவங்களும் உண்டு. அல்லேலூயா. அப்படி இல்லை, காதில் வாங்கி எங்கே கொண்டு போகணும்? இருதயத்துக்குள்ளே கொண்டு போனால் தான் அந்த வார்த்தை நிலைக்கும். அல்லேலூயா. அதுதான் சொல்லுது, காதுள்ளவன் கேட்க கடவான். அல்லேலூயா. காது இருக்கு, எல்லாருக்கும் காது இருக்கு. நம்ம வார்த்தைகளை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுவதற்கு, கேட்பதற்கு அவங்களுக்கு மனம் இல்லை. அல்லேலூயா. அப்போ ஆனால் ஒரு நாள் இந்த வார்த்தை நிறைவேறும் பொழுதுதான் ஆண்டவரே, அப்போ தான் புலம்புவார்கள். பாருங்கள், இந்த அங்கே வாசிப்பான் பாருங்கள், லோத்துனுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். அல்லேலூயா. நோவாவுடைய நாட்களில் மட்டுமில்ல, லோத்துடைய நாட்களிலும் பாருங்க, அந்த பட்டணத்தையே கர்த்தர் அழித்து போட்டார். புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், நட்டார்கள், கட்டினார்கள்.
லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே என்ன இறக்கினார் ஆண்டவர்? வானத்திலிருந்து கந்தகமும் அக்கினியும் எல்லோரையும் அழித்து போட்டது. அல்லேலூயா. லோத்துவின் நாட்களையும் நினைக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன் நான் ஆண்டவர் இந்த வார்த்தையை நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார்னா, நம்முடைய இருதயங்களும் நீ எப்பொழுதுமே பரிசுத்தமான வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, 3 காரியம் நம்ம இடத்துல இருக்க வேண்டும்: பரிசுத்தம், உண்மை, விசுவாசம். அல்லேலூயா. இந்த 3 காரியங்கள் நம்ம இடத்துல இருக்கும் பொழுது கர்த்தர் என்னை கொண்டும் உங்களை கொண்டும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ வேண்டுங்க. ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கைனா என்ன? பரிசுத்தம் நமக்கு தேவை, உண்மை நமக்கு தேவை, கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசிக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்மை அழைத்த நோக்கம் பரிசுத்த. ஏன்னா அவர் பரிசுத்தர், நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். அப்பதான் அவரை நாம தரிசிக்க முடியும். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒரு நாளும் ஒரு காலம் தரிசிக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்ப தேவனை தரிசிக்க வேண்டுமானா நம்மிடத்துல பரிசுத்தமான வாழ்க்கை நமக்கு தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய கண்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் ஒவ்வொன்றும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ அவருக்கு. ஏன்னா இந்த சரீரம் யாருக்கு சொந்தம்? சொல்லுங்க, யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு சொந்தமா? இல்லை. அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த சரீரம் நமக்கு சொந்தம் அல்ல. அல்லேலூயா. இயேசுவுக்கு சொந்தம். அல்லேலூயா. ஏன்னா அவர் விலை கிரயம் கொடுத்து நம்மை வாங்கி கொண்டார். ஏன் தெரியும்? கிரயமாய் அவர் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நாம் கிரைய செலுத்தணுங்க. கிரைய செலுத்தாம எதையுமே நாம் எதிர்பார்க்க முடியாது. அல்லேலூயா. என்ன கிரைய செலுத்தணும்? அவர் நம்ம கடினமானதை ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கலைங்க. அல்லேலூயா. ஒன்றும் கடினமாக ரத்தம் நீரை கீறி கொல்லிக்க எல்லாம் என்ன அதெல்லாம் நம்ம ஆண்டவர் சொல்லலை. உன் இருதயத்தை எனக்கு தா. அல்லேலூயா. இந்த இருதயத்தை என்னிடத்துல கொடு. அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் இது உமக்கு சொந்தம். இதை கரைப்படுத்துவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. இந்த பாவக்கரை என் சரீரத்தில் எதுவுமே இருக்கக்கூடாது ஆண்டவர் என்று ஒப்பு கொடுக்கணுங்க. கர்த்தரிடத்துல நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்காம தன் இஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா ஒரு நாள் ஆண்டவர் நம்ம இடத்துல கணக்கு கேட்பார். மகளே, மகனே, நான் உனக்காக இரத்தம் சிந்தினேன், என் வார்த்தையை நீ கேட்டு என் வார்த்தையின்படி நடந்தாயா என்று கேட்பார். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? அல்லேலூயா. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் உண்மையை. அல்லேலூயா. இந்த மனம் போன வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை ரட்சிக்கவில்லை. அல்லேலூயா. அவர் சித்தம் செய்ய, அவர் சத்தம் கேட்க. அல்லேலூயா. அவருடைய சித்தத்தை நாம் செய்யணுங்க. அவருடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிச்சு முடிச்சிட்டியாப்பா? மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களிலே அப்படியே நடக்கும். மனுஷகுமாரன் அவர் வெளிப்படும் பொழுதும் லோத்துனுடைய காலத்தில் நடந்தது நடக்கும், நோவாவுடைய காலத்தில் நடந்தது நடக்கும். அல்லேலூயா. அந்த நாளிலே இறங்காமல் இருக்க கடவான். ஆமென். பின்னிட்டு திரும்பாமல் இருக்க கடவான். லோத்துவின் மனைவியை நினைச்சு கொள்ளுங்க. அல்லேலூயா. லோத்து பாருங்க சொன்னா, திரும்பி பார்க்காம
ஓடு அப்படின்னு சொன்னான். ஆனால் லோத்தனுடைய மனைவி பாருங்க உப்பு தூணாய் ஆனாங்க. ஏன்னா திரும்பி பார்த்தா உப்பு தூணாய் ஆகிவிட்டாங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும் நாம் இப்படியே விட்டுட்டு ஓடுறோமே அப்படின்னு நினச்சி திரும்பி பார்த்தாங்களா? இல்லதில்ல. ஆனால் உப்பு தூணாயிட்டாங்க. அல்லேலூயா. நம்ம உலகத்தை பார்க்கக்கூடாது, உலகத்தில் உள்ளவைகளை நேசிக்கக்கூடாது. அல்லேலூயா. நேசித்தோம்னா கர்த்தர் நம்மை நேசிக்க மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா நாம் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. நம்மை பார்த்து அக்கம் பக்கம் உள்ளவர்கள் நம்மை பார்த்து சொல்லணுங்க. என்ன சொல்லணும் தெரியுங்களா? இவங்க ஆண்டவருடைய ஏசப்பா பிள்ளைங்க, இவங்க யாரோடும் சண்டை போட மாட்டாங்க. அல்லேலூயா. இவங்க யாரோடும் வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு யார் சொல்லணும் தெரியுங்களா? நம்முடைய அக்கம் பக்கம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பார்த்து நம்மை சொல்லணும். அல்லேலூயா. என்ன சொல்லணும்னா, இவங்க வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிறாங்க. அல்லேலூயா. இதை தாங்க நம்ம சாட்சி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பாருங்க, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் இப்படி பார்த்து அப்படின்னா அதற்கு கர்த்தருடைய பிள்ளைய என்ன பண்ணணும்? 10 வார்த்தை வாக்குவாதம் பண்ணுவாங்க. அதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கலை. அல்லேலூயா. அப்படியா? அப்படியே சொல்லிட்டு போயிடணும். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நாம் வாக்குவாதம் பண்ணினோம்னா கர்த்தர் அங்கே நிற்கவே மாட்டாருங்க, நமக்காக வழக்காட மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் சும்மா இருந்து ஜெபம் பண்ணி பாருங்கள். ஜெபம் பண்ணுவது எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே என்னை இந்த மாதிரி அப்படி கேட்டுட்டாங்க, அவங்கள உடனே என்ன பண்ணிடுங்க. ஒரு அம்மா நம்ம இந்த இப்போ சுவிசேஷம்லாம் நம்ம அதை இதில் விடுறோம் பார்த்தீங்களா. ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. தேகோட்டையிலையும் காரைக்குடி இருக்கான். ஃபோன் பண்ணாங்க பாருங்கள். ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க சொன்ன வார்த்தை, அந்த ஊழியக்காரன் சரியில்லை, இந்த ஊழியக்காரன் சரியில்லை, அது சரியில்லை, அவங்க செத்து போகணும், இவங்க செத்து போகணும். உடனே நான் சொன்னேன், மா தயவு செய்து இனி எனக்கு ஒரு ஊழியக்காரங்களையும் குறை பேசுறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நமக்கு அதிகாரம் இல்லை. எந்த ஊழியக்காரங்களையும் நேற்றைய தினத்தில் கூட காத்திருப்பு கூட்டத்தில் நான் சொன்னேன், யாரையும் பேசுவதற்கு நமக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கலைங்க. அல்லேலூயா. பாருங்க, வேத வசனம் சொல்லுகிறது, குற்றப்படுத்துவதற்கு நீ யார்? நம்ம யாரையும் குற்றப்படுத்துவதற்கு நம்மை அழைக்கலை. அல்லேலூயா. நம்மை நாமே சரிபார்த்து கொள்ள வேண்டும். நான் சரியாக இருக்கிறேனா, நான் கர்த்தருக்குள்ளே சரியாக இருக்கிறேனா அப்படின்னு நாமளே நம்ம ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட வேண்டும். அல்லேலூயா. மற்றவர்களை குற்றப்படுத்த நமக்கு தேவன் அதிகாரம் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் அவர் அன்புள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, லோத்துவின் நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போ நினைக்க வேண்டும். ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நினைத்து நாம் என்ன செய்யணும்னா நம்மை நாமே பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட தேவன். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37லேருந்து 39 வரை வாசிங்க. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும். எப்படி பார்த்தீங்களா, அந்த சுவிசேஷ இந்த புஸ்தகத்தில் பைபிளில் நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இதில் நீங்கள் வாசித்து பாருங்கள். அவருடைய வருகை குறித்து தான், அவரை குறித்து, அவருடைய சுவிசேஷத்தை குறித்து அந்த சுவிசேஷ புக்கில் இருக்கும். அல்லேலூயா. இதை நீங்கள் நல்லா வாசிக்க வேண்டும். பாருங்கள், உறுதிப்படுத்துவார், ஒவ்வொன்றையும் உறுதிப்படுத்துவார் கர்த்தர். உறுதிப்படுத்தி கொண்டே வாசிப்பான். எப்படி எனில், சல பிரயாத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து எப்படி இருந்தாங்களா? புசித்து குடித்து பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வந்து அனைவரையும் என்ன பண்ணுச்சான்? வாரி கொண்டு போனது. அல்லேலூயா. அல்லேலூயா.
37 வரை வாசிப்போம், 39 வரை. பாருங்க, வாரி கொண்டு அவங்க அழிந்து போகிற வரை அந்த ஜனங்கள் உணரவில்லை. மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும், இது நடக்கும். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வசனத்தை சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படாதவங்களுக்கெல்லாம் இதை சொல்லுங்கள். ஆண்டவர் வருவார், இது நடக்குங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, ரட்சிக்கப்படுங்க. உங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கு இந்த வசனத்தை சொல்லுங்க, உங்களுடைய பெற்றோர்களுக்கு இந்த வசனத்தை சொல்லுங்க. ஒரு நாள் இது நடக்கும். கைவிடப்பட்ட வேண்டாம். நம்ம வாழ்ந்த வாழ்க்கை ஒன்றே ஒன்று, இயேசுவுக்காக நாம் வாழ வேண்டும். இந்த வசனத்தை சொல்லுங்க. வசனம் இப்படி இருக்கு, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லுங்க. உங்களுடைய கணவருக்கு சொல்லுங்க, உடன் பிறந்தவர்களுக்கு சொல்லுங்க, நண்பர்களுக்கு சொல்லுங்க. கேட்குறாங்களோ கேட்கலையோங்க, நம்முடைய வேலை சுவிசேஷத்தை அறிவித்து விட வேண்டும். அல்லேலூயா. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்ன செய்யணுமா? சுவிசேஷத்தை ஜாக்கிரதையாய் அல்லேலூயா சொல்லிடணும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, எல்லாருக்கும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள், எழுதி வைத்து. ஆண்டவர் இப்படி இருக்குது, என் அப்பாவின் வார்த்தை, வேத வசனம் இப்படி இருக்குது, ஆண்டவரை பிடிச்சு கொள்ளுங்க. நரகம் வேண்டாம் நமக்கு, பரலோகத்தில் ஆண்டவரோடு நித்தியமாக நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, பரலோகம் போயிடுவோம். இல்லை, ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் பரலோகம் போயிடுவான். நிர்விசாரமான வாழ்க்கையிலும் பரலோகத்தில் அங்கே இடம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனத்தின்படி நாம் வாழ வேண்டும். வாழும் பொழுது தான் அங்கே இடம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தான் ரட்சிக்கப்பட்டேனே, ரட்சிக்கப்பட்டுட்டு வீட்டிலே உட்காந்துக்கிட்டு இருந்தா எப்படி? வீட்டிலே உட்காந்து இருந்தா பரலோகம் போயிடலாமா? சரி, உங்களை பார்த்து தான் கேட்குறேன், பரலோகம் போயிடலாமா? போக முடியாது. அல்லேலூயா. ஏன்னா அவருடைய கட்டளைகளை, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்றவைகள் எல்லாம் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் கூட கூட்டி கொடுப்பாருங்க. நம்முடைய வேலை அவரை தேடுகிற வேலை, இயேசுவை தேடுகிற வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த வாக்கு தத்தங்களை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை 1ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. அவர் போகிற போது வானத்தை அண்ணாந்து பார்த்து, இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் வானத்தையே அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? இல்லை, எப்படி போனாரோ அப்படியே ஒரு நாள் வருவார். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிறதுனால நம்ம எடுத்துக்கொள்ளப்பட மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எப்படி போனாரோ அப்படியே என்ன செய்வார்? மறுபடியும் வருவார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க, நம்மளை கேலி கிண்டல் பண்ணுகிறவர் பார்த்து சொல்லுங்க, என் இயேசு மறுபடி வருவார். இந்த வசனம் சொல்லுகிறது. அவர் எப்படி போனாரோ அப்படியே வருவார். அல்லேலூயா. வந்து எங்களை கூட்டி செல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? அல்லேலூயா. ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்தில் இன்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா.
மறுபடி வருவாரா வரமாட்டாரா? வருவார். அல்லேலூயா. அப்போ மறுபடி வருவார். வானத்துக்கு என் இயேசு எப்படி போனாரோ அப்படி வருவார் என்று சொல்லி நாம் என்ன பண்ண தூங்கி கொண்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களுடைய தனிச்சபம் எத்தனை பேர் பண்ணுகிறீங்க? தனிச்சபம், ஃபேமிலி ப்ரேயர், அது தனிச்சபம் எத்தனை பேர் பண்ணுறீங்க? நான் யாரையும் கை தூக்க சொல்கிறது என்னுடைய வேலை இல்லை. ஆனால் தனிச்சபம்னு ஒன்று இருக்கணும். இயேசுவோடும் நீங்களும் இயேசுவும் பேச வேண்டும். அல்லேலூயா. அது தனிச்சபம். ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறீங்களா? அது ஃபேமிலி ப்ரேயர். அல்லேலூயா. அது கட்டாயம் பண்ணணும். ஃபேமிலி ப்ரேயர்ன்ட்டு தனிச்சபம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. தனிச்சபம். ஏன்னா இயேசுவும் நீங்களும் பேசணும், இயேசுவும் நானும் பேசணும். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுவார், பேசுகிற தேவன். அல்லேலூயா. அப்போ பேசணுன்னா தனிமையாக ஒரு இடத்தை ஒதுக்கி நீங்கள் ஆண்டவரோடு பேசணும். ஆண்டவரே, உன் பிள்ளை நான் வந்திருக்கிறப்பா, நீங்கள் என்னோடு பேசுங்க அப்படி என்று கர்த்தரோடு நீங்கள் பேசணும். அல்லேலூயா. தனிச்சபம் உங்களிடத்தில் இருக்கணும். அல்லேலூயா. வருங்க, இன்றைக்கி நேற்று நான் காத்திருப்பு கூட்டம் முடித்துட்டு போயிட்டு பார்த்தேன். ஒரு ஆர்சி சிஸ்டர் ஒரு சாட்சி போட்டிருக்காங்க. ரட்சிக்கப்பட்டு இப்போ 9 மாதம் ஆகுது அவங்க அந்த ஆர்சியிலேருந்து வெளியே வந்து. அப்போ ஒரு சாட்சி ஒன்று எங்கள் ஊரை தான் சொன்னாங்க, ஆரசுமங்கலம், அங்கே தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இதில் பாருங்கள், நான் ஆரசுமங்கலம் பகுதியிலே அந்த ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறேன்னு. நான் புதன்கிழமை நான் ஊருக்கு போகிறேன். இப்போ போயிட்டு அவங்க எங்கே இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு நான் பார்த்து அவங்கள பேசி அவங்களையும் சென்னைக்கு வந்தால் நம்முடைய சபைக்கு வர சொல்லணும்னு நேற்றே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. எப்படியாவது அவங்கள போய் சாட்சி சொன்னாங்க. நான் 9 மாதம் எப்போ பார்த்தாலும் அவங்க சேமாலை. ஏன்னா நான் ஆர்சியிலேருந்து வந்தனால சொல்கிறேன். என்னென்னா சேமாலை, ஜெபமாலை என்று இருக்கும். அதில் எப்படிங்க 53 மணி ஜெபம், 23 மணி ஜெபம் அப்படி என்று அந்த சேவமாலை கொட்டை இருக்கும். அந்த கொட்டையை நாங்கள் உருட்டுறது. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் வச்சிக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லி அப்போ அருளே இருந்த மரியாயே வாழ்க, இதை சொல்லி சேமாலை தான் ஜெபம். ஆர்சிக்காரவங்களுக்கு எப்போ பார்த்தீங்கன்னாலும் எப்பவுமே சேமாலை கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஜெபமாலை. அல்லேலூயா. அதை உருட்டிக்கிட்டே எங்கே போனாலும் உருட்டிக்கிட்டே ஜெபம் பண்ணிட்டு போகிறது. அப்படி தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். அப்போ பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் எங்கேயோ வெளியே கடைக்கே எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது அந்த ஜெபமாலையை உருட்டி கொண்டே இருந்துங்க. ஒருவர் கேட்டிருக்கார், என்ன பண்ணி கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு. ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன், ஜெபமாலையை மாதாவிடத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். அப்போ அவங்க சொன்னாங்களாம், உங்கள் பைபிளில் ஆர்சி பைபிள்லேயே நான் கேட்குறேம்மா, ஆர்சி பைபிள்லே இருக்குதா ஜெபமாலை என்ன? தொட்டு தான். அப்போ தான் அவங்களுக்கு தொட்டு தான். ஆமாம், ஜெபமாலைன்னு வேதத்தில் இருக்குதா அப்படின்ற அன்றைக்கு ஆண்டவர் அந்த சிஸ்டரை தொட்டாராம். உள்ளே போயிட்டு இதில் சிஸ்டருங்களோட கூட இருக்கிறாங்களாம். அவங்களுக்கு ஆண்டவர் பேசி கொண்டே இருக்கான், வெளியே வான்னு. அப்போ வெளியே வரும்போது பயங்கர போராட்டம். சிஸ்டருங்க எல்லாருமே போராட்டாங்களா. அப்போ அந்த சிஸ்டருக்கு தாய் தகப்பன் இறந்துட்டாங்களாம். கூட பிறந்தவங்க இருக்காங்க. அவங்க அண்ணனை வர சொல்லி பேசும்போது அவங்க அண்ணன் சொன்னாராம், நீ வெளியே வாரது ரைட்டு, ஆனால் நீ வெளியே வந்துட்டு யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொன்னாங்களா. சரி, வெளியே வந்தாச்சு, இப்போ என்ன பண்ணுறது ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது தான் 2 அதில் ஒரு வயசான சிஸ்டர் வந்து ரட்சிக்கப்பட்டு அவங்களும் வெளியே வந்தாங்களாம். அவங்கள பார்க்குற ஊழியத்தை பண்ணி கொண்டு ஆங்கு ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்களாம். அவங்களோட வேலை என்னன்னா, யாரையெல்லாம் மாதா பக்கம் இழுத்தாங்களோ அவங்களையெல்லாம் என் இயேசு பக்கம் நான் இழுக்கணும். அல்லேலூயா. வந்து 9 மாதம் ஆகுதாங்க. 37 பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்தி ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்களாம். நேற்று சொன்னாங்க, இன்றைக்கு கூட ஒருத்தர் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறாங்க. என்னுடைய சாட்சியை கேட்டு, என்னுடைய வார்த்தையை கேட்டு. அல்லேலூயா. 9 மாசத்துக்குள்ள எத்தனை பேரை? 37 பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டாங்களாம். இப்ப சொல்றாங்க, நான் யாருக்கெல்லாம் ஜெபமாலை கொடுத்து மாதாவுக்கும் அந்தோனியாரையும் எல்லாரையும் வணங்க சொன்னோம், அவங்களை எல்லாம் நான் இயேசு பக்கம் கொண்டுட்டு வந்து ரட்சிப்புக்குள்ள நடத்தணும்.
அப்படின்னு பகிரங்க சாட்சி கொடுத்துருக்காங்கங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அது நான் யூடியூப்புக்குள்ளே பார்க்கல, எங்கள் ஃபேமிலியில் எல்லாம் அந்த அது போட்டது நல்லது. எங்கள் 2 சிஸ்டர் இருக்காங்க, பாஸ்டருடைய தங்கச்சிங்க 2 சிஸ்டர் இருக்காங்க, பார்த்துருப்பாங்க. அந்த இதில் குரூப்பில் போட்டிருக்காங்க. அப்போ தான் பார்த்தேன், என்னன்னு பார்த்தா என்ன சிஸ்டர் உடுப்பு போட்டிருக்காங்க அப்படின்னு போட்டால் நான் நினச்சேன் ஏதோ எங்கள் சிஸ்டர் தான் ஏதோ அனுப்பியிருக்கு நமக்கு அப்படின்னு பார்த்தா அந்த சிஸ்டருடைய சாட்சி. அல்லேலூயா. நான் ஆண்டவரே, இந்த சாட்சி என்னுடைய நாத்தனார் 2 சிஸ்டரையும் தொடட்டும், அவங்களையும் வெளியே கொண்டு வரட்டும், கொண்டு வாங்க ஆண்டவரே. அப்படி தான் நைட்டு ஜெபித்தேன். அல்லேலூயா. இதை பார்க்கட்டு, ஏன்னா அந்த குரூப்பில் போட்டிருக்காங்க. ஏன்னா எங்களுடைய ஓப்படியார் தான் ஜாய் அம்மா போட்டிருக்காப்புல, அதுக்கு எப்படி கிடச்சதுன்னு தெரில. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், 9 மாதத்தில் 37 பேரை ரட்சிப்புக்குள்ள அந்த ஆர்சியில் உள்ளவங்களை கொண்டு வந்துட்டாங்களாம். அப்போ அவங்களுடைய வேலை என்னென்னா, நான் யாரையெல்லாம் அப்படியே சொல்கிறாங்க, நான் யாரையெல்லாம் மாதா பக்கம் இழுத்தணும் அவங்களையெல்லாம் நான் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரணும். தெளிப்பு ஞானஸ்தானம் அல்ல, முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. குழந்தை ஞானஸ்தானம் அல்ல, முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்க அவங்கள நான் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னா அவங்களெல்லாம் நான் தான் நரகத்துக்கு போகிறதுக்கு கொண்டு போயிட்டேன், இப்போ நான் தான் அவங்கள இழுக்கணும். அல்லேலூயா. அப்போ என்னையும் உங்களை ரட்சித்தாரே, அந்த பாரம் நமக்கு இருக்கணுமே. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த பாரம் இருக்குது? ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரணுமே, என் நண்பர்களை கொண்டு வரணுமே, என் உடன் பிறந்தவர்களை கொண்டு வரணுமே. எத்தனை பேருக்கு அந்த பாரம் இருக்குது? பாரம் நமக்குள்ளே இருக்கணுங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களோடு தான் கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நிருசாரமான வாழ்க்கை நமக்கு வேண்டாங்க. இல்லை ஆண்டவரே, என்னை ரட்சித்தீரே ஆண்டவரே, ஒரு நரகத்துக்கு போயிடக்கூடாதுப்பா. என் நண்பர்கள் போயிடக்கூடாது, என் உடன் பிறந்தவங்க போயிடக்கூடாது, என் பெற்றோர்கள் போயிடக்கூடாது. இப்படி நம்ம பாரத்தோடு கண்ணீரோடு நாம் செபிக்க வேண்டும். அல்லேலூயா. செபிக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய இருதயத்தில், நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அவங்க பேரை எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. அந்த பேரை எழுதி வச்சு கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ஆத்துமா ரட்சிக்கப்படட்டையா, இந்த ரட்சிப்புகளை கொண்டு வந்துருங்க, நரகம் வேண்டாம் ஆண்டவரே, ஆண்டவர் உம்மோடு வரணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேரையும் நீங்கள் எழுதி வச்சு செபிக்க கர்த்தர் அங்கே கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம சபையிலேருந்து ஒரு கார்டு கொடுத்தோம், உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாரும் பேரை எழுதி வச்சு ஜெபிக்க சொல்லி. எத்தனை பேர் அதை கடைப்பிடிக்கிறீங்க? அந்த கார்டு சிஸ்டர், என்ன சிஸ்டர் இப்போ போய் கேட்குறீங்க? அது கொடுத்தே 1 வருஷத்துக்கு மேலாக போகுது. அது இன்னமா நாங்கள் வச்சுருப்போம். அல்லேலூயா. இன்னமா நாங்கள் வச்சு ஜெபிப்போம். எப்படி தெரியுங்களா? ஆரம்பத்தில் அதை நம்ம கொடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப இல்லை, 1 மாதம் சென்று கேட்டால் கூட அந்த கார்டு எங்கே கிடக்கு, ஒரு வேளை இப்போ இனிமேல் போய் எல்லோரும் தேடுவாங்களேன்னு இல்லை, நான் அந்த கார்டை வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. கார்டு மட்டும் இல்லை, அது எழுத போனால் கார்டே எனக்கு பத்தாது. ஆனாலும் நான் குறிப்பாக முக்கியமானவங்களை ஆண்டவரே அவங்கள ரட்சியும் எப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கோம். அல்லேலூயா. செபிக்கணுங்க, பாரத்தோடு செபிக்கணும். பாரம் இல்லைன்னா கர்த்தர் நம்மை கொண்டு ஒன்றும் செய்ய மாட்டார். அல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் 2வது வியாழக்கிழமை ஆபிரகாம் பிரதர் வீட்டில் நடக்குது பிரேயர்ஸ். அந்த பிரேயர்ஸுக்கு அம்மா ராஜம்மா ஓடி ஆத்துமாக்களை கூட்டிகிட்டு வராங்க. அப்போ ஆண்டவரே, அந்த பாரம் எங்கள் சபைக்குள்ளே எல்லாருக்கும் வேணும் ஆண்டவரே, வேண்டும். அல்லேலூயா. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டவர்களை கூட்டம் கூட்டி ஜெபம் பண்ணுறது இல்லைங்க, அது ஜெபமே கிடையாது. சுவிசேஷம் யாருக்கு போகணும் சொல்லுங்க? சுவிசேஷம் யாருக்கு போகணும்? ரட்சிக்கப்படாதவர்களுக்கு. அல்லேலூயா. சில ஊழியக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தை பார்த்துட்டாலும் அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவாங்க. எங்கள் வீட்டில் நிறையா நான் இங்கே விசுவாசியாக இருந்த காலத்தில் நிறையா வருகிறது உண்டு. அல்லேலூயா. நான் ஒன்று சொல்லுவேன், எங்கள் வீட்டு பக்கத்தில் ரட்சிக்கப்படலைங்க, அங்கே போய் சுவிசேஷம் சொல்லுங்கள். எங்களுக்கு வார்த்தையை கொடுக்க ஊழியக்காரவங்க இருக்காங்க, நாங்கள் சபைக்கு போகிறவங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆண்டோட வார்த்தையை கேட்டிருக்கோம், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இன்னும் ரட்சிக்கப்படலை, அங்கே போய் சுவிசேஷம் சொல்லுங்கள். போக மாட்டாங்க. அல்லேலூயா.
ரட்சிக்கப்பட்ட வீட்டுக்குள்ளே தான் சுவிசேஷம் செல்ல ஊழியக்காரங்க சிலர் வருவாங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட வீட்டுக்கு போகிறது இல்லைங்க சுவிசேஷம். ரட்சிக்கப்படாத வீட்டுகளுக்கு நம்ம சுவிசேஷம் போக வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஆண்டோடைய வார்த்தை போகணும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை பார்த்தா போதும், அங்கே வந்துடுவாங்க, வந்து உட்கார்ந்துக்கிடுவாங்க. அல்லேலூயா. அதெல்லாம் சுவிசேஷம். ரட்சிக்கப்படாதவர்களுக்கான சுவிசேஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள் நம்முடைய ஆண்டுடைய சித்தம் இது ஒன்றுங்க. சுவிசேஷத்தை நீங்கள் புறப்பட்டு போய் உலகம் எங்கிலும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் பாருங்க. அப்போ 1 கொரிந்தியர் 1:7-8 வாசிங்க. ஆமென். யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறோம். அல்ல, எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க சொல்லுங்க? ஆண்டவரே என்னிடம் வெளிப்படணும், நீ வெளிப்படணும். எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க? காத்திருக்கணும். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குற்றம் சாட்டப்படாதவர்களாய் நாம் இருக்க வேணுங்க. ரட்சிக்கப்பட்ட நமக்குத்தான் இந்த வார்த்தை. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்த நமக்குத்தான் இந்த வார்த்தை. எப்படி இருக்கணுமா? முடிவு பரியந்தம் அவர் உங்களை சிறப்படுத்துவார். அல்லேலூயா. முடிவு பரியந்தம் அவர் நம்மை சிறப்படுத்தணும்னா எப்படி இருக்கணுமா? அந்த 7வது வசனத்தை மறுபடியும் வாசிப்பான். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் எப்படி இருக்கணுமா? குறைவில்லாதவர்களாய் இருக்க வேண்டும். நானும் நீங்கள் எப்படி இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு நாம காத்திருக்கிறோம். அல்லேலூயா. காத்திருக்க வேண்டுங்க. அவர் வெளிப்படுவதற்கு நாம காத்திருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க அவருடைய சமூகத்தில்? அல்லேலூயா. அப்போ காத்திருக்கணும். இயேசு வெளிப்படும் போது நாம் காத்திருக்கணும். ஆண்டவர் என்ன பார்க்க அப்படின்னு ஏங்குவாருங்க. என் பிள்ளை எப்போ என் சமூகத்தில் வந்து உட்காரும், எப்போ என்னோடு எப்போ பேசும். அந்த டைம் நீங்கள் ஒரு டைம் தனி ஜெபத்தை ஒரு டயத்தை குறிச்சிட்டிங்கன்னா அந்த டயத்துக்கு முன்பாக ஆண்டவர் வந்து நிற்பாருங்க. என் பிள்ளை வரணும், என் பிள்ளை வந்து உட்காரணும், என் பிள்ளை பேசணும், நான் கேட்கணும். அல்லேலூயா. என் பிள்ளை நான் பேசும் பொழுது நான் கேட்கணும் அப்படி என்று வாஞ்சி. நம்ம பாருங்கள், நம்ம பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகள் பேச வேண்டும் என்று எப்படி வாஞ்சிக்கிறோம்? என் பிள்ளை பேசணும், என் பிள்ளை பேசணும்னு நம்ம வாஞ்சிக்கிறோம். அதே போல தான் நம்ம அப்பா இயேசு அவரோடு பேசணும் என்று அவர் நம்ம இடத்துல வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் வெளிப்படணும்னா அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த இப்போ ஆராதனை அது அல்லது நான் சொல்லலை, உங்களுக்கு தனிப்பட்ட ஜெபம் இருக்கணும். ஒவ்வொருத்தரும் கேட்கும் பொழுது சொல்லணும், உங்களுக்கு டைம் என்ன தனிப்பட்ட ஜெபம் அப்படின்னா எனக்கு இந்த டைம். அல்லேலூயா. அந்த டயத்தில் உங்களுக்கு இங்கே சொல்லிடுறேன், எனக்கு இந்த டைம் ஜெப டைம் அப்படின்னு தெரிஞ்சிட்டா உங்களுக்கு ஃபோன் கூட பண்ண மாட்டாங்க. இப்பொழுது ஜெபம் பண்ணிகிட்ருப்பாங்க. யாரும் வீணான வார்த்தைகளுக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா. நான் 12 மணி இருக்கும், 3 நாளைக்கு முன்னாடி 12:30 இருக்கும். ஃபோன் வந்தோன்னே நான் எடுத்தேன். என்ன அது சாரால் ஃபோன் பண்ணேன். அப்போ எடுத்தேன். அப்பா சொன்னேன், அம்மா அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் நீங்கள் இப்போ ஜபத்தில் இருப்பீங்கன்னு நினச்சி தான் சிஸ்டர் பொண்ணு. பரவாயில்லப்பா, நான் ஜபிச்சு கொண்டு தான் இருந்தேன். ஜபத்தில் தான்ப்பா இருக்கிறேன். இந்த மாதிரி இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் சிஸ்டர், ஜெபம் பண்ணிக்கோங்க. இங்கே கொண்டு போனோம், இங்கேருந்து அங்கே ஸ்டான்லி கொண்டு போக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்ப்பா. அல்லேலூயா. ஜெபத்தில் தான் இருக்கேன், ஜெபம் பண்ணிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவங்களுக்கு தெரியும் இந்த டைம் அவங்கள்ட்ட ஜெபம். அதனால் ஃபோன் பண்ணால் பதறி என்ன பண்ண மாட்டாங்க,
எழுந்திருக்க மாட்டாங்க. அதனால தான் பண்ணினேன் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அப்படி ஜெபத்துக்கு ஃபோன் பண்ணுறது தவறல்ல. அல்லேலூயா. ஜெபத்துக்காக இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் உங்கள்கிட்ட கூட சொல்லியிருக்கேன். எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுங்கள், எந்த டைம்னாலும் ஃபோன் பண்ணுங்கள். என் ஃபோனை நான் என்னுடைய தலைமாட்டில் தான் வச்சுருப்பேன். படுத்தனாலும் ஜெபம் தலைமாட்டில் தான் இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா எப்போ ஃபோன் வரும் அப்படியே எடுக்க வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்தால் உடனே எடுப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நாம் என்ன பண்ணணுமா, அவர் வெளிப்பட நம்ம காத்திருக்க வேண்டும். காத்திருந்தால் தான் கர்த்தர் நம்ம மத்தியில் வெளிப்படுவார். காத்திருக்காமல், ஜெபிக்காமல், வேதம் வாசிக்காமல், ஒன்றுமே செய்யாமல் கர்த்தர் நம்ம மத்தியில் வெளிப்பட மாட்டாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சார், நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கே சொல்கிறேன். நீங்கள் வேலைக்கு போகாமல் ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் உங்கள் வீட்டுக்கு தானாக வந்துடுமா? பணம், சாப்பாட்டுக்கு அரிசி, பொருள் எல்லாம் தானாக வந்துடுமா? உழைக்கணும். கடை இப்போ வியாபாரம் வச்சுக்கிறவங்க போகணும் கடைக்கு, வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகணும், தொழில் செய்கிறவங்க தொழில் செய்யணும். அப்போ செய்தாதான் என்ன உங்களுக்கு கிடைக்கும்? வருமானத்தை கர்த்தர் கூட்டி கொடுப்பார். அதே போலங்க நம்ம ஜெபித்தாதான் கர்த்தர் நம்ம மத்தியில் வெளிப்படுவார். ஜெபிக்காம நம்ம மத்தியில் கர்த்தர் வெளிப்படவே மாட்டார். அல்லேலூயா. ஒரு நாள் ஒருபோதும் அவர் வெளிப்பட மாட்டார். அல்லேலூயா. பாப்பார், என் பிள்ளை இன்னைக்கு வருமா, இன்னைக்கு அமருமா, அன்னைக்கு ஏங்குவாருங்க ஆண்டவர் நம்ம மத்தியில் ஏங்கி கொண்டிருக்கிற தேவன். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. 1 தெசலோனிக்கே கர்த்தர் தாமே எப்படி வருவாரா? ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் எப்படி வருவாராம்? தேவ எக்காலத்தோடும். எங்கிருந்து இறங்கி வருவாருங்க ஆண்டவர்? வானத்திலிருந்து இறங்கி வருவார். எப்ப மரித்தாலும் எதுக்குள்ள மரிக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கணும். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து, முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள் முதலாவது என்ன பண்ணுவாங்களாம்? எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். பின்பு தாங்க நாம் உயிரோடு இருந்தால் ஆண்டோடைய வருகையில். இப்போ எனக்கு நான் சொல்கிறேன், உங்களை சொன்னால் என்ன பயப்படுவீங்க? எனக்கு நான் சொல்கிறேன், ஒரு வேளை ஆண்டவர் வருவரை நான் மரிக்காமல் இருந்தேன்னா பின்பு நான் என்ன பண்ணுவேன்? எடுத்துக்கொள்ளப்படுவேன். அதற்குள்ளே மரித்துட்டேன்னா முதலாவது நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ வாசிப்பா. எதிர்கொண்டு போக, உயிரோடு இருக்கிற நாம கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல். யாருடனே கூட? இயேசுவுடனே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்போதும் எங்கே இருப்போம்? நான் எப்போதும் கர்த்தரோடு இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்போதும் நான் கர்த்தரோடு இருக்க போகிறேன். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. ஆனால் ஒன்று நான் சொல்கிறேங்க, நீங்கள் எத்தனை வருடனாலும் சபைக்கு வரலாம், ஆண்டோடைய வார்த்தையை கேட்கலாம், அபிஷேகம் கூட பெறலாம், எல்லாம் பெறலாம், அபிஷேகம் பெறலாம், ஆண்டோடைய வார்த்தையை கேட்கலாம், எல்லாமே கேட்கலாம். மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்காம அங்கே எங்கே எங்கே இடம் இல்லை. அல்லேலூயா. ஏன்? அவர் சிந்தின இரத்தத்தினாலே நம்முடைய பாவம் கழுவப்படும் பொழுது அப்போ தான் அங்கே நமக்கு இடம் உண்டு. அல்லேலூயா. பரலோகத்திலே நமக்காக ஒரு ஸ்தலத்தை இருக்கிற ஃபஸ்ட்டே சொன்னா, நமக்காக ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அந்த ஸ்தலத்துக்கு போகணும்னா நாம் முழுகி ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்க வேண்டும். அப்போ தான் நமக்கு அங்கே இடம் உண்டு. அல்லேலூயா. பிறந்த குழந்தைய சொல்லலை, பிறந்த குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்க முடியுமா? அந்த குழந்தையெல்லாம் வந்துடும் ஆண்டோடைய வருகையில். அல்லேலூயா. 13 வயசுக்கு மேற்பட்டவங்கெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்துடணுங்க. அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிட்டியாப்பா? 17
அது 17 வாசி. 1 தெசலோனிக்கே 4:16-17 சொன்ன 17 மறுபடி வாசி. பின்பு உயிரோடு இருக்கும் நாம் கர்த்தருக்கு எங்க எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவரோடு கூட ஆகாயத்திலே நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாள் வருவார், நான் மறுரூபமாக்கப்படுவேன் ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ள. அல்லேலூயா. அவர் வரும்போது நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்படி ஒரு திருடன் வருகிறானோ அப்படி தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தர். அவர் வரும்பொழுது நாம் கரை திரை அற்றவர்களாக இருக்கும் பொழுது அவரோடு கூட நாம் ஆளுகை செய்ய போகிறோம். அல்லேலூயா. அப்போ ஆளுகை செய்ய வேண்டுமென்னா நாம் அவருடைய சித்தம் செய்யணும், அவருடைய சத்தம் கேட்க வேண்டும். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 1:8 வாசி. 2 தெசலோனிக்கேயர் 1:8 வாசிங்க. கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடு எப்படியா ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும். கர்த்தர் வெளிப்படும் போது, அல்லேலூயா, அவர் வெளிப்படும் போது ஆண்டவராகிய நம் ஆண்டவருடைய பிள்ளைகள், அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம எப்படின்னா அவர் வெளிப்படணும்னா நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆயத்தம் இல்லை. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உங்கள் பிள்ளைகள் திருமண வயது வரும் பொழுது திருமணம் செய்கிறீங்க. ஆயத்தம் இல்லாமையா திருமணம் செய்கிறீங்க? நீங்கள் பெற்றோர்களை பார்த்து கேட்குறேன். உங்கள் பிள்ளைங்களுக்கு திருமண காரியம் இல்லை, ஏதோ ஒரு காரியம் செய்கிறீங்க, ஆயத்தத்தோடு செய்கிறீங்களா? இல்லை நாங்கள் ஆயத்தப்படலாம் இல்லை, எப்படி வருதோ அப்படி செய்துறீங்களா? எப்படி செய்யணும்? ஆயத்தப்படுகிறோம். முதல்ல என்ன பண்ணுகிறோம்? நிச்சயிக்கிறோம். என்னது நிச்சயிக்கிறீங்களா? பிள்ளைங்களுக்கு இன்னாருக்கு இன்னார் என்று நிச்சயத்து. இப்போ நம்ம சபையில் ஒரு மகளுக்கு நிச்சயத்து இருக்கு. இப்போ அந்த மகனுக்கும் அந்த மகளுக்கும் திருமணம் நடக்கிறதுக்கு நிச்சயத்து இருக்கு. அல்லேலூயா. அது ஒரு ஆயத்தம் தானே? ஆயத்தம் இல்லையா? சிஸ்டர் பார்த்து கேட்குற ஆயத்தத்தோடு தானே பண்ணீங்க? அல்லேலூயா. அப்போ ஆயத்தமாய் நாம் இருக்க வேண்டும். ஆயத்தம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்தோம்னா அது தோல்வியில் தான் முடியும். அல்லேலூயா. இப்போ நம்ம ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், இது மார்க்கு 13:32-33 வாசிங்களேன். மார்க்கு 13 எந்த நாளையும் அந்த நாளிகையும் நல்ல கவனிங்க. பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவன் இங்கே இருக்கிற யாரும் ஆண்டவர் எப்போ வருவார்னு அறிய முடியாது. அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரோடு உறவாடலாம், ஆண்டவரோடு பேசலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் அவர் எப்போ வருவாருன்னு நம்ம என்ன பண்ண முடியாது. வாசிப்பா. பரலோகத்தில் உள்ள தூதர்களே அறியாருங்க. ஆண்டவரோடு தான் இருக்காங்க தூதர்கள். அவங்களே என்ன பண்ண அறியாங்க. குமாரன் அறியான். அல்லேலூயா. குமாரன்னா யாருங்க? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. குமாரனும். அப்போ நம்மளும் அதை அறியான். அப்போ என்ன பண்ணணும் நாம? ஆமென். அறியாதபடியால் அந்த நாளை நீங்கள் அறியாதபடியினால எச்சரிக்கையா இருங்க. அல்லேலூயா. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், விழித்திருந்து என்ன பண்ணணுமா? விழித்திருந்து ஒருவரோடு ஒருவர் குறை கூறுங்கள்னு வசனம் இல்லை. அல்லேலூயா. விழித்திருந்து ஒருவரை பற்றி ஒருவர் குறை சொல்லுங்கன்னு ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின வரை இல்லைங்க.
வேதத்தில் உள்ளதை யாரும் கடைப்பிடிக்காதீங்க. வேதத்தில் இல்லாததை ஒருத்தர் கடைப்பிடிக்காதீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் காலையில் எழுந்த உடனே நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு ஆண்டவர் பார்க்குறார். நீங்கள் படுக்க போகிற வர என்ன செய்கிறீங்கன்னு ஆண்டவர் பார்க்குறார். ஒரு ஆசீர்வாதத்தை இழங்காதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவரையும் நீங்கள் 2 பேர் இருக்கிறீங்களா, 2 பேரை பற்றி மட்டும் பேசுங்க. அல்லேலூயா. உங்களையும் நீங்கள் இப்போ உங்களோட யார் இருக்காங்களோ அவங்கள பற்றி உங்களுக்கு என்ன பாரஸ்டர், என்ன ஜெபிக்கணும், எதுக்காக ஜெபிக்கணும், அதை பற்றி பேசுங்க. உங்கள் பக்தியில் இல்லாத ஒருவரை பற்றி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பேசவே பேசாதீங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது விழித்திருந்து ஜெபம் தாங்க ஆண்டவர் பண்ண சொல்லியிருக்கார். விழித்திருந்து ஒருவரை ஒருவர் குறை சொல்லாதீங்க, குற்றப்படுத்தாதீங்க. அல்லேலூயா. ஒருவர் 2 பேர் கூடி ஜெபிக்க வந்தாலும் ஜெபத்தை தவிர வேறொன்று பேசாதீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 24 மணி நேரம் நம்ம சபையில் நடக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ நாளைக்கு 24 மணி நேரம் ஜெபம். சரியா? நீங்கள் நினைக்கக்கூடாது 24 மணி நேரம் ஜெபம் எனக்கு சிஸ்டர் நம்மளை பார்த்துக்கிட்டா இருக்காங்க அப்படின்னு. பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன்? பார்க்குறேன். ஒரு சிஸ்டரு கீழே உட்காந்துருக்காங்க, ஒரு சிஸ்டர் நிற்கிறாங்க. நான் டைமு எங்க 1 ஹவர் என்ன டைமு நமக்கு? என்ன டைமு? ப்ரேயர் பண்ணுற டைம். நானும் பார்க்குறேன், இந்த சிஸ்டர் எந்திரிச்சு போவாங்க, அந்த சிஸ்டர் ஜெபத்தில் உட்காருவாங்கன்னு. நான் அதே இடத்துல உட்காந்துருக்காங்க. நானும் ஒரு 10 நிமிஷமாக பார்த்துட்டு இருந்தேன். அடுத்து பார்க்கலன்னா ஃபோன் பண்ணலான் இருந்தேன். சரி பாப்பா என்ன ஜெபத்தில் இது ஜெபம் 24 மணி நேரம் ஜெபம். ஒரு மணிக்கு இப்போ 1 மணிக்கு இருக்கிறீங்கன்னா 2 மணிக்கு இன்னொருத்தர் ஜெபம் பண்ண வந்த உடனே ஸ்தோத்திரம் பண்ணணுங்க. அவங்க எந்திரிச்சு போய்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நைட்டில் நாங்கள் உட்கார்ற வாலிய பிள்ளைங்க இருக்காங்க. என்னுடைய ஜெபம் 10 மணிலேருந்து 11 மணி வரை ஜெபம். அந்த 11 மணி வரை ஜெபிச்சிட்டு இருவேன். ஒரு பொண்ணு யாரோ பிள்ளை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது நான் எழுந்திரிச்சு போய் அங்கே உட்காந்துருவேன், பேச மாட்டேன். அங்கே பிள்ளைங்க ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் ஏதாவது பேசியிருக்கேனாப்பா அவங்கக்கிட்ட ஜெபம் பண்ணும்போது பேச மாட்டேன். ஏன்னா ஜெப டைம், எந்த ஒரு வார்த்தையும் நம்ம பேசக்கூடாது. நானும் பார்க்குறேங்க, வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பாஸ்டர்கிட்ட கூட சொன்னேன். அப்போ ஜெப டயத்தில் இங்கே என்ன வேலை? அப்போ இங்கேயே இப்படி பேசுனீங்கன்னா வீட்டில் எப்படி பேசுவீங்க? இது ஜெப டைம். அல்லேலூயா. பார்த்துட்டு 10 நிமிஷமாக ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கீழே நிற்கிறாங்க, ஒருத்தர் நட்டமே நிற்கிறாங்க, பேசிக்கிட்டு நிற்கிறாங்க. நான் யார் எவரெல்லாம் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. ஆனால் உங்களுடைய ஜெபம் டயத்துக்கு உட்காரிங்களா, டயத்துக்கு எந்திரிச்சு போய்கிட்டே இருங்க. அவங்க சோத்திரம் போட்ட உடனே உங்கள் வேலை போய்கிட்டே இருக்கிற வேலை. அல்லேலூயா. அது தாங்க, அந்த ஜெபத்தை தாங்க ஆண்டவர் கேட்குறார். அல்லேலூயா. ஆனால் இங்கே அந்த வசனத்தை மறுபடியும் 33 வாசிப்பான். விழித்திருந்து அறியாதபடியால் எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையாய் நாம இருக்கணுங்க. எச்சரிக்கையா இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நம்முடைய வேலை விழித்திருந்து ஜெபம் பண்ணுற வேலை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவனே எங்கே போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். கடைசியாக வாசிங்க மத்தேயு 7ஆம் அதிகாரம் 20, 21, 22, 27 வசனங்களை நல்ல நிதானமாக வாசிங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 27 வரை 20லிருந்து. அதே மத்தேயு 7:20 தானப்பா? ஆதலால் யாருடைய கனிகளினாலே? உங்கள் ஒவ்வொருவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற யாரு சித்தத்தைங்க? பிதாவின் உங்களுடைய சித்தத்தை அல்ல,
நீங்கள் சபைக்குள்ளே இருக்கலாம், எங்கே இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், அபிஷேகம் பெறலாம். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை சொல்லுகிறது, வேத வசனம் சொல்லுகிறது, பிதாவின் சித்தத்தை சித்தத்தின்படி செய்கிறவனை 27 வரை ஒரு நிறுத்தி வாசிப்பான். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லைங்க. இந்த 21 மறக்காதீங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே, அல்லேலூயா, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களுக்கு சொல்ற, வெளியே இருந்து சொல்றவர்களுக்கு சொல்ற, தீர்க்க தரிசனத்தை கேட்கிறவர்களுக்கு சொல்லுகிற வசனம், என் அப்பாவுடைய வசனம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனம் உரைத்தோமே அல்லாவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே செய்வீங்க, அற்புதங்கள் செய்திருக்கலாம் அப்ப அல்லவா என்பார்கள். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. நம்ம சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரும் கவனிங்க. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். வசனத்தை நல்லா கவனிங்க. என்ன சொல்லுவாராம்? அப்பொழுது நான் ஒரு காலம் நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடாதுங்க. ஒரு காலம் நான் உன்னை அறியலை மகளே மகனே அப்படின்னு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லிடக்கூடாது. ஆண்டவர் சொல்லணும், மகனே மகளே வா, இந்த பூமியிலே என் சித்தம் செய்தாய், என் சத்தம் கேட்டாய், என் மார்பிலை வந்து அணைத்துக்கொள் என்று என்னையும் உங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லணும். என்னையும் உங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடாது, ஒரு காலம் நான் உங்களை அறியேன் என்று சொல்லக்கூடாது. ஆகையால் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். எப்படி பாருங்க, இதுக்கு முன்னாடி எல்லாம் கேட்டீங்கல்ல வசனம், அந்த வசனத்தின்படி நம்ம கேட்டு நடந்து அதை பிடித்து கொண்டோமானால் தான். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை, எந்த வார்த்தைகளை, ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் அதன்படி கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவளோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பாருங்க, 10 கன்னிகள் 5 கன்னிகள் கைவிடப்பட்டாங்க. 10 கன்னிகளும் விளக்கு கொண்டு போனாங்கங்க. விளக்கு கொண்டு போனாங்களா? கொண்டு போலையா? கொண்டு போனாங்க. 10 கன்னிகள் விளக்கோடு தான் போனாங்க. ஆனால் 5 கன்னிகள், புத்தியுள்ள கன்னிகள், எண்ணெயும் எடுத்து கொண்டு போனார்கள். அல்லேலூயா. ஆனால் 5 கன்னிகள் என்ன கொண்டு போகல? விளக்க கொண்டு போனாங்க, எண்ணெயை கொண்டு போகலை. அல்லேலூயா. கடையில் போய் நல்ல புத்தி இல்லைங்க சொன்னாங்க, உங்களுக்கும் பத்தாம எங்களுக்கும் பத்தாம கடையில் போய் நீங்கள் வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே மணவாளனுடைய கதவு அடைக்கப்பட்டது. அப்போ தான் சொல்கிறேன், கத்தாவே, அந்த முன்னாடி கத்தாவே, நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோமே, அதை சொன்னோமே, இதை சொன்னோமே, உங்களை ஒரு காலும் அறியேன். வாசிப்பா. ஆமேன். அது என்னவா? தீர்க்க தரிசனம் அவருடைய நாமத்தினால சொல்ல வேண்டும், அவருடைய நாமத்தினால ஊழியம் செய்ய வேண்டும், அவருடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்ய வேண்டும். அப்போ செய்தாதான் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு போல நம்மை கர்த்தர் உயர்த்துவார். ஆனால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், அவருடைய சித்தம் செய்யாமல், அவருடைய சத்தம் கேட்காம போனால் இந்த வசனத்தை ஒரு நாளும் மறவாதீங்க. பெருமலை சரிந்து அது என்ன பண்ணலையா? விழவில்லை. ஏன்? ஆண்டவருடைய சுத்தத்தின் பிரகாரம் செய்யும் பொழுது அந்த கண்மலையின் மேல் கட்டின வீடு விழவில்லை.
அது கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அது அஸ்திவாரம் போடப்பட்டது. ஏன்னா அவருடைய சித்தம், அவருடைய சத்தம் கேட்கும் பொழுது. அல்லேலூயா. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ, எவ்வளவு சகோதரிகளுக்கும் இது சகோதரர்களுக்கும், அது எல்லாருக்கும், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், ஆண்டவரை அறிந்த எல்லாருக்கும் இந்த வார்த்தை. நான் சொல்லி செய்யாதிருக்கிறவன் எவனோ, இந்த வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்க செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவாராம். அல்லேலூயா. புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அது என்ன பண்ணிச்சான்? ஆண்டோடைய வார்த்தையை கேட்கல. மகளே வேண்டாம், மகனே வேண்டாம், இது நீ செய்யாத, இது வேண்டாம், இல்லை என்னுடைய இஷ்டம்தான், என்னுடைய விருப்பம்தான் அப்படி என்று செய்யும்போது இங்கே என்ன ஆகுது? வாசிப்பா. சொரிந்து வந்து காற்றடித்து அந்த என்ன பண்ணிட்டான்? விழுந்தது. அல்லேலூயா. விழுந்து முழுவதும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? கன்மலையின் மேலே வீடு கட்டணுமா, மணல் மீது வீடு கட்டணுமா? அப்போ கன்மலையின் மேலே வீடு கட்டணும்னா நானும் நீங்களும் என்ன செய்யணும்? என்ன அதுக்கு பதில காணா? கன்மலையின் மேலே வீடு கட்டணும்னு சொல்லிட்டீங்க, என்ன செய்யணும்? தேவ சித்தம் செய்யணும். அல்லேலூயா. தேவ சித்தத்தின்படி செய்தால் கன்மலையின் மேலே கட்டப்பட்ட வீடு அது உறுதியாய் நிற்கும். அல்லேலூயா. அப்படி சொல்லிய வார்த்தைகளை நம்ம கேட்காம கட்டினோம்னா பெருவெள்ளம் வந்து அது மோதி அது என்ன பண்ணுமா? முழுவதும் அழிந்து விடும் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் அன்பாக சொல்லுகிறேன், கணவன் மனைவிக்கு சொல்லுகிற வார்த்தை நான் சொல்லுகிறது என்னன்னா, வேத வசனத்தின்படி சொல்லுகிறேன், மனைவிமார்கள் கணவனுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. மனைவிமார்கள் என்ன செய்யணும்? நான் கல்யாணம் பண்ணி போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்லுவது உண்டு. ஒரு மக சொன்னா, ஆண்டி நீங்கள் சொல்லிட்டீங்களா எல்லா வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அதனால் நான் எதையுமே எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்ல சரி சரி அப்படியே போகிறேன் அப்படின்னு சொன்னான். அல்லேலூயா. அப்படியே போ. ஒரு நாளைக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? பேசுவார். அல்லேலூயா. நான் சொன்ன வார்த்தை, ஆண்டவருடைய சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாயில்ல, அதே போல் அவரும் ஒரு நாளைக்கு கீழ்ப்படிய வைப்பார். அல்லேலூயா. அப்போ எல்லா காரியத்திலும் மனைவி என்ன இருக்கணுமா? அந்த வசனத்தை எடுத்தவங்க வசனத்தை நான் கொடுத்தேன். ஆகையா வசனம் சொல்லுப்பா. எபேசியர் 5:20 24 வாசிப்பா. ஆகையால் எங்க வெளியே வா, நமக்கு தாங்க, எனக்கு சேர்த்து தான் சொல்றேன் இந்த வசனம். சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் இங்க தாங்க இருக்கு. எதுக்கு? சொந்த எப்படி இருக்கு? சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எந்த காரியத்திலும் என்ன பண்ணணுமா? கீழ்ப்படிய வேண்டும். எத்தனை பேர் எல்லா காரியத்திலும் இது வேண்டாம்பா, இது செய்யாதே அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் கீழ்ப்படிந்திருக்கிறீங்க? எத்தனை பேருப்பா கீழ்ப்படிந்திருக்கீங்க சொல்லுங்க. நான் என்னுடைய மகனும் இங்கே இருக்காப்புல, என்னுடைய மருமகளும் இங்கே இருக்காப்புல சொல்கிறேன். எனக்கு துணையாய் கொடுத்த கணவர் இப்பொழுது ஒரு ஆவிக்குரிய தகப்பன், ஊழியக்காரர், இது வரையிலும் கீழ்ப்படுகிறாங்க. அல்லேலூயா. கேட்டுக்கங்க, என் மருமக வந்தாச்சு, கீழ்ப்படுகிறேன். அல்லேலூயா. அதுக்கு பிறகு அவர் பேசும் பொழுது நான் எதுவுமே வார்த்தையை திறக்கவே மாட்டேன். பேசும் பொழுது எந்த வார்த்தையும் திறக்க மாட்டேன். அதற்கு பிறகு அமைதியாக இருக்கும் பொழுது எடுத்து சொல்லுவேன், நீங்கள் இப்படி சொல்லியிருந்தால் நல்லா இருக்குங்க, எடுத்துக்கிடுவார்.
ஏன் தெரியுமா? அதே நான் அவர் பேசும் பொழுது வாக்குவாதம் பண்ணியிருந்தா எடுத்துக்கிடுவாரா? சொல்லுங்க, எடுப்பாரா? வாக்குவாதம் பண்ணக்கூடாது, அமைதியாக கேட்கணும், அப்படியே இருங்க. அது சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது அப்போ அவர் சொன்னார், இங்கே பாருங்க, நான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, காயை வெட்டிக்கிட்டே இருப்பான், காயை எடுத்துக்கிட்டு அப்படியே கிச்சனுக்கு போயிடுவான். அப்போ எனக்கு என்ன மரியாதை? கேட்கணும். சொல்கிறாரா? கேட்கணும். கேட்டுட்டு அது தவறோ அது தவறு இல்லையோ கொஞ்சம் உடனேயே நம்ம பேசக்கூடாது, சரிங்களா? அவங்களுடைய கோவம்லாம் தணிஞ்ச பிறகு இப்படி சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குங்க கேட்பார் கண்டிப்பாக. அதே போல் கணவருக்கும் இருக்குது. புருஷர்களே அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை எப்படியா? சொந்த சரீரங்களாக பார்க்கணும். அல்லேலூயா. சொந்த சரீரங்களாக பார்த்து அவர்களில் அன்பு, புருஷன்மார்களுக்கு என்னது? அன்பு கூறணும். மனைவிமார்களுக்கு என்னது? எந்த காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும். இதுதாங்க நியாயம், இதுதான் வேத வசனம். அல்லேலூயா. பரிசுத்த கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணணுமே தவிர புருஷர்கள் இந்த பரிசுத்த கையினால மனைவியை அடிக்க கூடாது. வேதம் சொல்லுகிறது, உங்க பரிசுத்த கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணணும் புருஷர்களே, கோபமும் தர்க்கமும் இல்லாமல். என்ன கைங்க நம்ம கை? பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். உங்க கை பரிசுத்தமான கையை ஜெபம் பண்ண தான் தேவன் விரும்புகிறார், மனைவி அடிக்க இல்லை. அல்லேலூயா. அப்போ ஜெபம் பண்ண விரும்புகிறேன். அல்லேலூயா. அதே போல் சில சகோதரிங்க பாருங்கள், சொந்த வீட்டுக்காரருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. அதே அக்கா வீட்டுக்கார் தங்கச்சி வீட்டுக்கார் சொன்னால் அப்படியே கீழ்ப்படிவாங்க. வேதம் அப்படி சொல்லலை. அக்கா வீட்டுக்காரர் கீழ்ப்படி, தங்கச்சி வீட்டுக்காரர் கீழ்ப்படி இல்லை, சொந்த புருஷருக்கு முதல்ல கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அக்கா வீட்டுக்காரர் நமக்கு உரிமை இல்லைங்க, தங்கச்சி வீட்டுக்காரர் நமக்கு உரிமை இல்லை. நமக்குன்னு கொடுத்த ஆண்டவர் கொடுத்துருக்காரு இல்லையா, நமக்கு துணையா, அவர் தான் நமக்கு உரிமை. ஏன்னா ஒரே சரீரம். அல்லேலூயா. இப்போ இந்த சரீரத்தை பாருங்க, சொந்த மாமிசத்தை பகைப்பவன் ஒருவனும் இல்லையே. சொந்த மாமிசம் என்றது என்ன? உங்கள் மனைவி சொந்த மாமிசம், அவங்கள பகைக்க கூடாது. அல்லேலூயா. ஒரு மனம் இருக்கணும், ஏன்னா இது என்னுடைய சொந்த மாமிசம். பாருங்க, நாங்கள் எங்களுடைய ஊழியக்கார இதில் ஒரு ஊழியக்கார் சொன்னார், ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தாம் பிள்ளை என்ன பண்ணுமா அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்ல அங்கே சபையில் சிலருக்கு சொல்லியிருக்கேன். என்ன அர்த்தம் சொல்லுங்களேன். என்னது? என்ன தவற கேட்டேன்னா, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானே வளருமா. என்னது? வெளியே போகிற பிள்ளை, ரோட்டில் போகிற பிள்ளை இல்லை. உன் மனைவியை நீ ஊட்டி வள, உன் வயிற்றில் இருக்கிற பிள்ளை தானாய் வளரும். அல்லேலூயா. உன் மனைவியை நீ, சிலர்லாம் ஊரார் என்ன இது, சிலர் என்ன தெரியுமா, சொந்த மாமிசமாக நினைக்க மாட்டாங்க, மனைவி தானே அப்படி. அப்போ உன் மனைவியை நீ ஊட்டி என்ன பண்ண, வள, உன் வயிற்றில் வளருது இல்லையா உன் பிள்ளை, அது தானாய் வளருமா. இப்போ மனைவிக்கு ஊட்டும் போது அந்த பிள்ளை என்ன பண்ணுமா, தானாய் வளரும். அதுதாங்க அர்த்தம். அல்லேலூயா. பைபிளில் இல்லை, பைபிளில் கேட்டுறாதீங்க. ஒரு ஊழியக்காரர் எங்களுக்கு ஒரு ஊழியர் மீட்டிங்கில் ரொம்ப வருஷமாகுது சொன்னார். அப்போதாங்க நினச்சேன். நான் என்ன நினச்சேன் தெரியுமா, ஊரார் பிள்ளைன்னா இந்த ஏழை பிள்ளைங்க இப்படிலாம் நம்ம ஊட்டும் பொழுது நம்ம பிள்ளை தானாக வளரும் அப்படின்னு நினச்சேன். அது இல்லை, நீ உன் மனைவியை ஊட்டி வள, உன் வயிற்றில் இருக்கிற ஓம்பில்ல தானாய் வளரும். தானாக வளருதானுங்க. அவர் ஊட்டி வளர்க்க கொடுக்க அவள் பிள்ளை என்ன பண்ணுது, கொழுன்னு வளர்ந்து வெளியே வருது. அல்லேலூயா. ஆமென். இதுதாங்க. அப்போ பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கார், மனைவிக்கு மட்டும் கணவருக்கு மட்டுமா, பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கார் பாருங்க. பிள்ளைகளே, இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் பார்த்து நான் சொல்கிறேன், உங்கள் பெற்றாருக்கு எப்படி, கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்க. இதுதான் எதுதான்
எத்தனை பேர் உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படுகிறங்க? உங்கள் பெற்றாருக்கு எத்தனை பேர் கீழ்ப்படுகிறீங்க? இது வேண்டாப்பா உங்கள் பெற்றார் சொல்கிறாங்க, இது வேண்டாம், நீ இதை செய் அப்படின்றாங்க. நான் அதை தான் செய்வேன், எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. ஆனால் இங்கே வேதவசனம் என்ன சொல்லுது? கீழ்ப்படிய கற்றுக்கொள், உனக்கு என்ன உண்டான? உனக்கு நன்மை வேணுமா? இந்த வாழையை நல்லா கேளுங்க பிள்ளைங்களாம், உங்களுக்கு நன்மை வேணுமா வேண்டாமா? எல்லாம் நல்லா நிமிதி என்னைக்கு பாருங்க, நன்மை வேண்டுமா வேண்டாமா? அப்போ என்ன செய்யணும்? யாருக்கு? அல்லேலூயா. உங்கள் பெற்றோரை கேட்டால் தான் தெரியும் உங்கள் பிள்ளைங்கள்லாம் கீழ்ப்படுகிறாங்களா. அல்லேலூயா. நீங்கள்லாம் நல்ல பிள்ளைங்க. அல்லேலூயா. கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்க. கணவனுக்கு மட்டும் இல்லை, மனைவிக்கு மட்டும் இல்லை, பிள்ளைகளுக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கீழ்ப்படிவோம், கர்த்தருடைய சித்தத்தை செய்வோம், அவருடைய சத்தத்தை கேட்போம், கர்த்தருடைய வருகையிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? என்னவா? இந்த பூமியில உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு ஏதார உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்பதே என்னவா? வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனை. அல்லேலூயா. பிள்ளைகள் மறந்து விடக்கூடாது, இது முதலாம் கற்பனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கீழ்ப்படிவோம். கணவன் மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிவோம். கணவன் மனைவியை அன்பு கூறட்டும். அல்லேலூயா. பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்க. இன்னொரு வசனம் இருக்கு, இன்னொரு வசனம் இருக்கு, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி. பிள்ளை என்னவா? யாருக்கு? நமக்கு. உங்க பிள்ளைக என்னவா? திடனற்று போகாதபடிக்கு அவர்களுக்கு. நான் சொல்லலப்பா, வேதம் சொல்லுது, நான் சொல்லல. என்ன சொல்லுது? திடனற்று போகாதபடி கோபம் மூட்டாதீர்கள். பாவம் பிள்ளைங்க அப்போ தான் காலேஜோ ஸ்கூலோ வேலைக்கோ போயிட்டு அப்போ தான் வந்திருப்பாங்க. வந்த உடனே நாம் என்ன சொல்லுவோம்? எப்பா அப்போ தான் ஏதாவது இருக்காது, அதை போய் கடையில் வாங்கிட்டோம். அப்போ என்ன ஆகும்? பிள்ளைகளுக்கு அங்கே திட்டு வாங்கி, ஸ்கூலில் திட்டு வாங்கி, வேலையில் மேனேஜரோ திட்டு வாங்கி, காலேஜில் டீச்சரோ வாத்தியாரோ திட்டு வாங்கி, ஸ்கூலில் திட்டு வாங்கி எல்லாம் படித்து கிடிச்சு அப்போ தான் சொல்கிறோம். படிக்கிறாங்களோ படிக்கலையோ எப்படியோ, ஆனால் ஸ்கூலுக்கு காலேஜ் போயிட்டு வந்துடுறாங்களா? நமக்கு தெரியும் அவங்க படிச்சிருக்கா படிக்கல. எப்போ தெரியும்? எக்ஸாமில் தெரியும். படித்த படிப்பு. அல்லேலூயா. படித்த படிப்பு எப்போ தெரியும்? எக்ஸாமில் தெரியும். சரி அப்படின்னு இருக்கும்போது சொல்லலாம், போமாங்கிட்ட நான் இப்போ தான் டீச்சர்கிட்ட திட்டு வாங்கி வாத்தியார்கிட்ட திட்டு வாங்கி இப்போ தான் வாரேன், உங்களுக்கு இப்போ தான் கடுகு வாங்கணுமா அப்படின்னு இது இங்கே இருக்கான். அப்போ நாம் என்ன பண்ணுவோம்? இன்னும் என்ன பண்ணுவோம்? திடனற்று போகும்படி பிள்ளைகளை கோபம் மூட்டாதிருப்போம். அல்லேலூயா. பிள்ளைகளை திடனற்று போகாதபடி கோபம் மூட்டமாக இருப்போமாக. அல்லேலூயா. எங்களுக்கு கர்த்தர் என்னுடைய கற்பத்திலிருந்து 3 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். அடுத்து 3 பிள்ளைகள், 6 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார், எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். 3 பிள்ளைகளுக்கு 3 பிள்ளைகளுக்கு துணையாக 6 பிள்ளைகள். 6 பிள்ளைகளா? 6வது நாள் என்ன பண்ணார் ஆண்டவர்? ஓய்ந்து இருந்தார். 7வது நாள், 7ஆம் நாள் தான் ஓய்ந்திருந்தார். அடே 7ஆம் நாள் தான்ப்பா ஓய்ந்திருந்தார். 6வது நாள் என்ன பண்ணார் இருக்கு? மனுஷரை பார்த்தீங்களா? மனுஷரை உண்டாக்கினார். 6 பிள்ளைங்களை கொடுத்துட்டாரா? 7ஆம் நாள் 7 பேர பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துட்டார். அல்லேலூயா. 7 பூரணமாய் கொடுத்துருக்கிறார். அல்ல 6 பேர பிள்ளைகள் தான் கொடுத்தார். நான் சொன்னேன் 7 பூரணமாக்கி. அட போங்கம்மா, எனக்கு இந்த ஒரு பொண்ணே போதும். ஆண்டவர் நியமித்ததை அவங்களுக்கு அவர் சுத்தத்தை நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா. 7 பேர பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். 7 பூரணம். ஆண்டவருடைய வார்த்தை பூரணம்.
இப்போ கொடுத்தார் இல்லைங்களா, அதே போல் உங்களுக்கும் உடைய சந்ததிகளை தருவார், பிள்ளைகளை தருவார். நம்ம இந்த வார்த்தையின்படி நம்ம காத்து கொள்ளுவோம். அவருடைய வருகையில் மறுரூபமாக்கப்படுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நேற்றும் இன்றும் மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனே, உடைய பரிசுத்த கரத்தில் எங்களை ஒரு விசையாய் தாழ்த்தி உடைய பொற்பாதத்தில் தருகிறோம். இந்த பரிசுத்த ஆராதனை கர்த்தர் எங்களோடு நீர் பேசினீர். உடைய நீர் வருகிறீர் என்று, எப்போ வருவீர் என்று எங்களுக்கு தெரியாது, ஆனால் ஒரு நாள் வருவீர், எங்களை அழைத்து செல்வீர் என்று எங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது ஐயா. இந்த நாளில் கர்த்தர் பேசினீர். இந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு இந்த வார்த்தைகளை பிள்ளைகள் அசை போட கர்த்தர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்து தேவன் வழி நடத்துங்க ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க. சபையார் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வேலை ஸ்தலத்தை, வியாபார ஸ்தலத்தை, தொழில, படிப்பில் எல்லாவற்றிலும் பிள்ளைகள் அடுத்த கிளாஸ் போவதற்கு தேவைகளை சந்திக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக செபிக்கிறோம். எல்லா ஆண்டவர் நீரே எங்களுக்கு தஞ்சமும் அரணும் கோட்டையுமா இருந்து எங்களை ஆண்டவரை நடத்தும்படியாக உங்கள் கரத்தில் தருகிறோம். பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அன்பை தெரிவித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.